மணிவண்ணன் சாரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னீங்க. நம்ம அதை தவிர்க்கவே முடியாத ஒரு நபர் மணிவண்ணன் சார். எஸ், மணிவண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாமல் இளவரசுங்கிற சினிமா தமிழர் விடுதலை படையில் தமிழரசன் இருக்காருலே, அவர் கூட ஒரு தேடப்பட்ட குற்றவாளி, அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி மணிவண்ணன் சார். சாப்பாடு பாடலாம் எங்கே வாங்குவீங்க அப்படின்னாரு. ஆனால் இதில் விழுப்புரத்தில் உப்புமா சூப்பராக இருக்குமான்னு வாங்கி வச்சுருங்க, அவ்வளோதான்மா. என்ன தூங்கவே, நான் படுப்பேன், முடிச்சு பார்ப்பேன், படிச்சுட்டு இருப்பார். தூங்கவே என்னடா இருந்தாலும் இப்படி. டைரக்டர் அகத்தியன், பாக்கியராஜ் சார், மணிவண்ணன் சார், இவங்க வசனங்கள்லாம் வேற லெவல். வெற்றிமாறன் ரொம்ப சின்சியரான டைரக்டர். அப்புறம் நடிக்கிறவங்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. சினிமாவில் எமோஷனலாக நிறைய விமர்சனங்களை தாண்டி தனக்குன்னு போராடி ஒரு தனியான ஒரு இடத்துக்கு வந்தவங்க ராதியா, மிஸ்ஸஸ் ராதியா யூனோ தட். என் பிள்ளைகளை எனக்கு கொடுறான்னு போய் பெரிய மைண்ட்டை கேட்கணும். ஷார்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் கேமரான்னு அழுக ஆரம்பிச்சா கட்டு சொல்லிட்டாரு, அழுக நிப்பாட்டலை. புஷ்பா 1 வருது, ஏன் சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, எங்க கூட உட்காந்துருக்காரு. என்னது இது? இது ஓகே, இது ஓகே. என்னையா அண்ணே, கடைசி விவசாயிக்கு நேற்று 32 பேருண்ணே. புஷ்பா பாருங்கண்ணே, அநேகமா 30 கோடி ரூபா கிராஸ் பண்ணுறாங்கண்ணே. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சுந்தர் சியை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது மணிவண்ணன் சாரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னீங்க. நம்ம அதை தவிர்க்கவே முடியாத ஒரு நபர் மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார் பாரதி ராஜா அவர்கள் அந்த அந்த ஸ்கூல்லேருந்து தான் வரார். அவர் ஒரு டைலாக் ரைட்டராக நீங்கள் எப்படி எஸ்டிமேட் பண்ணுவீங்க, ஒரு டைரக்டராக எப்படி எஸ்டிமேட் பண்ணுவீங்க? எனக்கு என்னோட லைஃப் கேரியரை பற்றி நான் சொல்லும்போது மணிவண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாமல் இளவரசுங்கிற சினிமா நடிகரோ சினிமா டெக்னீஷியனோ கிடையாது. என்னோட தொடக்க லைஃப்பில் நிழல்கள் அப்படிங்கிற ஒரு படம் என்னை ரொம்ப வெகுவாக என்னையை பற்றி உள்நோக்கம் 19 வயசில் உள்நோக்கி பார்க்க வச்ச ஒரு படம். நான் எங்கேயோ தப்பாக வாழ்க்கையை தொலைக்க போகிறேன்னு என்னை எச்சரிக்கை கொடுத்த படம். அதில் வசனகர்த்தா மணிவண்ணன் பேர் தான் தெரியும். சில கதாபாத்திரங்கள் நம்மளை அப்படியே கண்ணாடி பிடிச்சி போன மாதிரி இருக்கும். சரி, நான் எனக்குள்ளே ஒரு உலகத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்குள்ளே நான் வாழ்ந்துக்கிட்டு நான் தான் அதில் ராஜா, நான் தான் மந்திரி நினச்சி உலகம் பூரா லூஸ் பேலு நம்ம தாண்டா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒருத்தன் கப்பாரம் அடித்து உள்ளர அப்படி தோண்டி எடுத்து யூஸ்லெஸ் ஃபெலோ பாரா அப்படின்னா அப்படி இருக்கும். அப்படி தான் எனக்கு மணிவண்ணன். அது இங்கே வந்தோடனே எனக்கு லக்கிலி இமீடியட்டாக பாரதிராஜ் சார் ஜாயின் பண்ணும்போது அவரோட நான் நிறையா புத்தகங்களை பற்றி சித்தாந்தங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அவ்வளோ பெரிய ஒரு நல்ல உறவு எனக்கு கடைசி வரைக்கும் கிடச்சிது. இன்னும் சொல்லப்போனால் இறந்த உடனே போய் வேஷ்டியை கட்டி கையில் இருந்த புத்தகத்தை எடுத்து பாடி எடுத்து உட்கார வைக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது. நான் தான் அதை பண்ணேன். நீங்கள் அவருடைய வசனங்கள் பற்றி சொல்லும்போது நிழல்கள் படத்தை சொன்னீங்க. ஆமாம், காதல் ஓவியம்னு பாரதி ராஜா ரொம்ப ரசித்து எடுத்த படம். அவருக்கு அதை பற்றி பேசினாலே பெரிய ஆதங்கம் உண்டு. அந்த படம் வெற்றி பெறல அப்படின்ற மிகப்பெரிய ஆதங்கம் பாரதி ராஜா சார். நான் நிறைய தடவை பாரதி ராஜா சார் அதை பற்றி பேசியிருக்கேன். அதில் வசனம் மணிவண்ணன் சாருடைய வசனம் தான் எனக்கு இன்னும் நல்லா ரீகால் பண்ண முடியும். கையில் ஏதாவது கனமாக வச்சிருக்கியா பொன்னி அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. நீ நடந்து வரும்போது உன் பாத கொலுசில் ஒரு சின்ன சிடுங்கல் சத்தத்தில் மாற்ற இருந்ததுன்னு ஒரு வசனம் எழுதியிருப்பேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ஒரு வசனத்தை எழுதக்கூடிய மகேந்திரன் சார், டைரக்டர் அகத்தியன், பாக்கியராஜ் சார், மணிவண்ணன் சார், இவங்க வசனங்கள்லாம் வேற லெவல். ஆமாம், வேற லெவல். அது வசனம்னு நம்ம சினிமாவாக இருக்கிறதுனால சொல்ல முடியுமே தவிர அது இலக்கிய செறிவு எப்படி வேணாலும் பார்க்கலாம். அதாவது அவர் அமைதிப்படைக்கு ஒரு விதமான வசனம் எழுதினார்னாக்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபிலிமுக்கு வேற ஒரு தளத்தில் போய் நின்று வசனம் எழுதக்கூடிய அளவு இருக்கு. சிந்தனையே வேற. அவர் ரொம்ப சீரியஸாக சினிமாவை எடுக்கல. அவனா தமிழர் விடுதலை படையில் தமிழரசன் இருக்காருலே, அவர் கூட ஒரு தேடப்பட்ட குற்றவாளி, அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி மணிவண்ணன் சார். அது மலையுலகத்தில் ரிலீஸ் இதுக்கானதுக்கப்புறம் அப்போ அவங்க மேகலா அவங்க சிஸ்டரை எப்போது முடிஞ்சால் பேட்டி எடுத்தால் சொல்லுவாங்க, எங்கேயாவது கடை கூட்டு போயிட்டு வராராம், கடை கூட்டு போயிட்டு வரும்போது போலீஸ் கூட்டி போயிடுவாங்களாம். அவர் தேடப்பட்ட குற்றவாளி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சினிமாவில் வந்ததுக்கப்புறம் இந்த எவிடன்ஸ் வச்சு அவங்க உறவினர் ஒரு டிஎஸ்பி அந்த பேர்லேருந்து லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்காரு. அவர் கூடவே இருந்தவர் அங்கே தமிழர் விடுதலை படையில். அதனால் அவருடைய அந்த தாக்கங்கள், தமிழரசன் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு நாங்கள் மைசூரில் இருந்தோம். மைசூரில் இருக்கும்போது அன்றைக்கி அந்த ஒரு பட்டப்பாடு நான் ஏற்கனவே விடுதலை பட இன்டர்வியூவில் இது சார்ந்தமாக பேசும்போது அதான் சொல்லியிருக்கேன். அதனால் மணிவண்ணன் சார் உலக அரசியல், இப்போ சினிமாவில் இருந்து அரசியலுக்கு போகிறதுக்கு தகுதியுள்ள ஆளுன்னா எனக்கு தெரிஞ்ச மணிவண்ணன் சார். உலக அரசியல், லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரியோட பாலிடிக்ஸ் என்ன, ரஷ்யன் கம்யூனிசம் என்ன, சைனீஸ் கம்யூனிசம் என்ன, மாசித்துக்கூடது என்ன,
சீமான் கூட இப்போ சமீபமா ஒரு நேர்முகத்துல சொல்லியிருப்பார். இந்த பிஹைண்ட் வுட்ஸ் அவருக்கு ஒரு விழா எடுத்த போது ஓகே, நான் பார்க்கலாம். அந்த மொட்டை மாடியில உட்காந்து என்னுடைய அப்பா ஸ்தானத்துல இருந்தவர், அவர் தான் அரசியல்ல இவ்வளவு விஷயங்கள் படிக்க சொல்லி பெரிய கொடுத்தது. பெரிய டிக்ஷனரி, நிறைய நிறைய உலக அரசியல், எத்தனை புத்தகங்கள் வந்து சேவரா புஸ்தகம் வந்து ஃபர்ஸ்ட் நான் எனக்கு அவர் தான் கொடுத்தார். ஹிட்லரோட புத்தகம் அவர் தான் படித்தார். இவனை வந்து எல்லா வகையிலும் ஏற்றுக்க முடியாதுங்க, ஆனால் நீங்கள் படிங்க. இவனை எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாதுங்க, ஆனால் நீங்கள் படிக்காமல் இருக்காதீங்கன்னு. மாசேத்துங்க, ராபர்ட், மார்ட்டின் லூதர் கிங், அவர் கொடுக்காத புத்தகமே இல்லைம்மா உலகத்தில். யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அதுக்கப்புறம் வந்து நேருவின் மகளுக்கு எழுதிய கடிதங்களை ரொம்ப சிலாய்ப்பார். நீங்கள் ரெண்டுக்குமே படிப்பார். காங்கிரஸோட கொள்கை முரண்பாடு படும், ஆனால் நேரு மகளுக்கு எழுதிய கடிதங்கள் வந்து எத்தனை வேணாலும் படிக்கலாம். அதை ஒருத்தர் ரசித்து சொல்கிறது இருக்குல்ல. அதனால் மணிவண்ணன் சார் வந்து ஒரு சினிமா டைரக்டரு. நீ எல்லா வெரைட்டி பெரிய எல்லா வகையிலையும் பெரிய பெரிய ஒரு நல்ல பெரிய ஒரு அறிவுபூர்வமான மனிதன். உடம்பை பார்த்துக்கல, அது இல்லை இன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம். உடம்பை பற்றி கவலையே சட்டே பண்ணல. அதனால வந்து இதுதான் அது. இப்போ அதில் வந்து அவர் கடைசியாக, அதாவது ஒரு கோயின்சிடென்ட் என்னமா, அவர் கையில் வச்சிருந்த புஸ்தகம் இறக்கும்போது கையில் அப்படி வத்துட்டு போய் சரஸ்வதி நதி இருக்கு இல்லையா, அழிஞ்சு போன நதி அது. அவர் தங்கியிருந்த வீடு வந்து சரஸ்வதி இல்லம். இது என்ன சொல்றது? ஆனா ஒரு நம்பிக்கையாளர் இல்ல என்ன கணக்கு இது? நான் அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு வெளில உள்ளே போகும்போது தான் அப்புறம் பாடி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னடா கையில் புத்தகம் வெளியில் சரஸ்வதி இல்லம் போட்டுது, என்னடா. யார் எழுதின புஸ்தகம் சார் நீங்க சொல்ற சரஸ்வதி? பேர் ஞாபகம், எழுத்தாளர் பேர் ஞாபகம். சரஸ்வதி அந்த அட்டைப்படம் வந்து கடைசியாக வந்து மொபைல் ஃபோனு இதுவும் வந்து ஒரு கையில் மொபைல் ஃபோனு, அது அப்போ தான் அடிச்சிருக்கு. ஹார்ட் அடித்ததுனால முதுகு ஒலின்னு சொல்லி அமுதாஞ்சன தேய்க்க சொல்லியிருக்காரு. தேய்ச்சோன்னே அப்படியே உயிர் போயிருக்கு. கையில் இருந்த புத்தகம் சரஸ்வதி. அது இது எல்லாம் வந்து கோயின்சிடென்ட்ல படிப்பு மேலே இவ்வளோ ஆர்வம் இருந்ததுனால கடைசியாக அமைஞ்சதா கூட அசாத்தியமான படிப்பு. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நானும் அவரும் வந்து அப்போ சிங்கிள் ட்ராக் கன்னியாகுமரி நாகர்கோவில் போகணும். இங்கே 5:30 மணிக்கு கிளம்பி மறுநாள் 9 மணிக்கு தான் போய் சேரும். இங்கே போகும்போது கயிறு மீட்டர் கேஜ் கயிறுன்னு சொல்லி தகழி சிவசங்கரமல்லியோட 3 பாக நாவல். 3மே நானும் அவர் மாத்திரம் தான். ஃபஸ்ட் ஏசியில் 2 பேர் இருக்கோம்ல, அந்த இதில் படுத்து வச்சுருந்தார். சாப்பாடு பாடலாம் எங்கே வாங்குவீங்க அப்படின்னாரு. ஆனால் இதில் வந்து விழுப்புரத்தில் உப்புமா சூப்பராக இருக்கும்னு வாங்கி வச்சுருங்க. அவ்வளோதாம்மா. காலையில் வரைக்கும் ஒரு தூங்கவே இல்லைம்மா. காலைல 9 மணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக 3 பாசத்தையும் பிடிச்சிட்டு எங்களோட எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு ஷூட்டிங் வந்துட்டார். ஓகே. என்னென்ன தூங்கவே, நான் படுப்பேன், முழிச்சு பார்ப்பேன், படிச்சுட்டு இருப்பார். தூங்கவே என்னடா அந்த ஆள் இப்படி பண்ணுறானே. காலையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த நாவலில் எப்படி ஒருத்தன் விடிய தூங்கி படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்லாம் எடுத்து என்கிட்ட சொல்லிவிட்டு, இப்போ நான் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லாமல் தகழி சிவசங்கரன் 3 பாகத்தில் என்ன சொல்லியிருக்காரு சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் மறுநாள் திருப்பி வரும். புத்தகம் படிக்கிறதுன்னா அடிக்ட். எவ்வளோ புக்கு எது தாப்பாண்டியனை எழுதுன அத்தனை புத்தகத்தை எடுத்துட்டு யார் என்னென்ன எந்த உலகத் தலைவர்களை பற்றி எழுதுன எந்த புத்தகத்தையும் விட மாட்டார். ஓகே. பூராத்தையும் படிப்பார். மணிவண்ணன் சார் வந்து ஒரு எஸ் ஆங்கில அறிவு மாத்திரம் கொஞ்சம் அது வளர்த்துக்கல. அது என்னமோ அந்த லாங்குவேஜில் நிற்கிறேன்னா பெரிய லிட்ரேச்சர் லெவல் வேற கல்ச்சராக போயிருக்கும் அவருக்கு. ஆங்கில மொழி தொடர்பு வந்துருந்தால் அவருடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும். அது என்னமோ அந்த பக்கம் முன்னெடுக்கல. ஹிந்தி படம் ஒரு படம் நான் அவர் கூட போய் எப்பவுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு தமிழ் டைரக்டர் போய் படம் எடுத்தானே ஹிந்தி படம், ஒரு ஹிந்தி டைரக்டர் படம் மாதிரியே இருக்குமா. அதெல்லாம் ஒரு பெரிய மேஜிக்மா. அது சஞ்சய் தத் இருக்காருல, மணிவண்ணன் சாரோட இவர் தமிழில் தான் பேசுவார், அவன் புரிஞ்சுப்பார். அவர் வெரி வர்சடைல் பர்சன். அவ்வளோ சிங்க் அவர். ஜாகி சாரா மணிஜின்னு கம்யூனிகேஷன் எல்லாமே ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள. இவர் தமிழில் தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஓகே ஹீ சேயிங் லைக் தட். அவங்க புரிஞ்சுக்கிறது 2 பேரும் அவ்வளோ பெட்டு. இவர் வீட்டுக்கு அவரை கூப்பிட்றது, அவர் வீட்டுக்கு ஒரு கூப்பிட்றது. மணிவண்ணன் சாரை பற்றி நம்ம தனியாக ஒரு புத்தகம் எழுதலாமா, அந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய தகுதியான ஆள் மாறும். மணிவண்ணன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல்லேயே வந்தவங்க தான், பாரதி ராஜா ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான் ராதிகா. ஆமாம் 50th இயர் செலிப்ரேஷன் தாய் கிழவி திரைப்படம். அதில் உங்களுடையது ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றி உங்களுடைய, நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அந்த டைரக்டர் ஒரு யங்ஸ்டர்னு. எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இந்த கேரக்டர் சொல்லும்போது எனக்கு என்னென்னா, இதுக்கு எனக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. அப்போ வந்து இந்த வேறொரு கம்பெனி அவங்கள்ட்ட வந்து வந்துட்டார், அதனால் அதை தவிர்க்கிறவங்க. எனக்கு என்னடா எதுக்கு இந்த பையன் நம்மளை கூப்பிட்றான்னு தெரியலையே, இது இந்த சீன் நடித்தா இன்னொரு படத்தை ஞாபகப்படுத்துது எனக்கு. நான் தம்பி அந்த மாதிரி ஞாபகம் வருமே அப்படின்னு. இல்லைண்ணே அது வராதுண்ணே அப்படின்னா. சரி பார்ப்போம் அப்படின்னா அது டேக் ஆஃப் ஆகலை அந்த ப்ராஜெக்ட்.
அப்புறம் எங்கேயாவது பார்ப்பாரு, என்ன தம்பி ஆச்சு, நான் இப்போ போயிட்டுருக்கேன்னு டக்குன்னு சிவகார்த்தியன் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிவகுமார் முருகேசன் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு சிவாவாக தான் தெரியும், சிவகுமார் முருகேசனா எந்த படம், ஆமாம் அவர் இப்போ ரைட் ஓகே அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ண அப்படி, சார் ஆனால் இந்த மாதிரி சிவகார்த்தியன் கம்பெனிலாம் நமக்கு சரி ஓகே ரைட். திருப்பி இவ்வளோ நாள் கழிச்சு பலபடிக்கு அந்த டேரக்டர் என்னை கூப்பிட்டா இதுக்கு மேலே என்ன ஒரு ஆர்டிஸ்ட் மரியாதை கொடுப்பாரு, சரிப்பா நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு. இப்போ என்னுடைய கதாபாத்திரம் இது. ராதிகா மேடம் பொறுத்த மட்டும் என்ன மேடம், சுமதி மேடம், இப்போ நீங்கள்லாம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி இருக்கிற உமன்ஸ்க்கு கான்ட்ரிபியூஷனுக்கு யூ ஆர் ஃபவுண்டர் ஃபார் இட் அக்கார்டிங் டு மீ. உங்களை நான் வந்து ஐஸ் வைக்கிறீங்கன்னு ஆடியன்ஸ் நினச்சாலும் கூட யூ ஆர் ஃபவுண்டர். 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கான தனித்துவத்துக்கு குரல் கொடுத்த பெண்களில் மிக முக்கியமான ஆள் நீங்கள். சினிமாவில் எமோஷனலாக நிறைய விமர்சனங்களை தாண்டி தனக்குன்னு போராடி ஒரு தனியான ஒரு இடத்துக்கு வந்தவங்க ராதியா, மிஸ்ஸஸ் ராதியா வந்து யூ நோ தட். பசும்பொன்னுலன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே ஒரு கணவர் கல்யாணம் ஆகி அந்த கணவர் இறந்துடுறாரு. அப்போ இந்த வயசில் விதவாயிட்டாளன்றக்காக ஒரு பையன், ஏற்கனவே கல்யாணம் ஆகணும் ஒரு பையன் அப்பா வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்தக்காரன் தன் பண்ணையில் வேலை செஞ்சவங்களுக்கு முதல்ல 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. வழும்போது அந்த தகப்பனுக்கு பிறந்த 2 பசங்க. இப்போ ஒரு இடத்துல முதல் கணவனுக்கு பிறந்த மகனும் 2வது கணவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு உள்ளார ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை ஒரு தாயா என்ன கையாளுவாங்கிறது ரொம்ப சீமான் கதை. அது சீமான் சொல்லும்போது அழுகு வந்துடும். ஸோ இந்த சீன் எடுக்கணும். அப்போ வந்து என் பிள்ளைகளை எனக்கு கொடுறான்னு போய் பெரிய மைண்ட்டை கேட்கணும். ஷார்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் கேமரான்னு அழுக ஆரம்பித்தா கட்டு சொல்லிட்டாரு, அழுக நிப்பாட்டலை. டைரக்டர் அழுகிறாரு, எல்லாம் நானும் கண்ணன் சாரை தவிர மொத்த யூனிட் அழுகுது, யாரும் நான் ஸ்டாப் பண்ண முடியல. எல்லோரும் அழுதுட்டு இருக்காங்க. நானும் கண்ணன் சார் இதுக்குடா எல்லோரும் அழுகுறாங்க, டைரக்டர் அழுதுகிட்டு இருக்காரு, கண்ட்ரோலே பண்ண முடியல. ராதிகா மேடம் அவங்க அப்போ வந்து ஒரு வெள்ளைக்கார ஒருத்தர் வந்திருந்தார், அவருக்கு லாங்குவேஜே தெரியாமல் அழுதுட்டு இருக்காரு. என்னடா இது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டாக என்னடான்னு கட்டுப்படுத்துறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, பிரேக் ஆச்சுன்னா எங்கே போய் நிற்கும்னு தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உமன் ரூட்டோட இன்னொரு ஆங்கிள் சொல்ல வரேன். அதனால அதில் இது ஒரு இதான் கிழக்கு சீமையில அந்த ஃபங்க்ஷன்லேயே பேசினேன். நெப்போலியன் வச்சு அந்த சிவங்காலைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்போவுமே அவனுக்கு ரொமான்ஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கரசு, புள்ள பத்துட்டானது வேற, ரொமான்ஸ் கிடையாது. திடீர்னு இப்படியே மெண்டுக்கிட்டே பொண்டாட்டி ஒரு மாதிரி பார்க்கும்போது என்னடா அது புருஷன் நம்மளை புதுசாக லுக்கு கொடுக்குறானேன்ட்டு அதை ரிசீவ் பண்ணி ஒரு சின்ன ரியாக்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அது எப்படின்னா, டைரக்டர் போய் சொல்லி கொடுத்து வடிவமைச்சதில்லை. நீ உட்காந்துருக்க சாப்பாடு போடுறான், புதுசாக அவனை பார்க்குறான், பார்த்ததுக்கப்புறம் அவன் கொடுக்குற ரியாக்ஷன் இந்த மாதிரி என்னடா அது இப்போ நான் புதுசாக பார்க்குறானேன்னு ஒரு சின்ன ரொமான்டிக்கு உனக்குள்ள ஒரு அந்த பெண்மை கொஞ்சம் லேசாக வந்துட்டு போயிடணும், ரொம்ப சஸ்டெயின் பண்ணாது. இவ்வளோதான் சொன்னாருங்க அவர் சொன்னது, இவ்வளோதான். என்னைக்கு வேணாலும் நீங்கள் பாருங்கள், அந்த இடம் அப்படி இருக்கும். இது இப்போ தாய்க்கிழவிலேயே இன்னொரு இடம் இருக்குது. அதில் வந்து ஆஸ்பத்திரி, உடம்பு சரியில்லை, பிள்ளைங்க வந்து வெளியில் பெரிய குத்தலாம் நடந்துருச்சு. இப்போ வந்து பை ஷார்ட் ஓப்பன் பண்ணால் அவள் உடம்புலேருந்து மீண்டுட்டா தாய். அப்போ மயங்கி முன்னோர் நிற்கிறாங்க. அந்த நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வழி அப்படியே பார்த்துக்கு இருந்துட்டு வெறுமை லேசாக திரும்பி பிள்ளைகளை பார்த்துட்டு அவ்வளோதான். அதில் என்ன அர்த்தம், ஏண்டா நீங்கள் வந்து வைத்தியம் பார்த்து நான் பிழைக்கணுமா, எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சா, வாழ்ந்து முடிஞ்சவங்களுக்கு தான் அதெல்லாம் புரியும். ஆமாம், அந்த 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 கண்ணாடி வெளியில் பார்த்துட்டு திரும்பி பெத்த மயங்குதான். ஆனால் நான் தண்ணிடா, நீ என் மயனாக இருந்தா அதுக்குள்ளே இருக்கிறது அதுதான் பவுன் தாய், அதுதான் உமர் எம்பவர்மெண்ட், அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி. அது எவ்வளோ பவர்ஃபுல், அது எவ்வளோ பேர் அதை கவனிச்சாங்கன்னு தெரியாது. எனக்கு அப்படியே சுருன்னு எனக்குள்ள ஒரு மாதிரி சுட்டுச்சு அந்த ரியாக்ஷன். அது டக்குன்னு கட் ஆயிடுச்சு ஷாட்டு. அதுதான் படத்துக்கு தேவையானது. ஆனால் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமோ, ஏன்னா அதுக்குள்ள ஒரு 60 வருஷ வாழ்க்கையை ஒருத்தி தொகுத்து வழங்கிட்டா. ரெண்டு ரியாக்ஷன் தான். ஆனால் நீங்கள் சொன்ன இன்னும் கொஞ்சம் வைக்காமல் இருந்தது தான் அதனோட இவ்வளோ பெரிய கூட இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இல்லை, இதுதான் ராதிகா. நீங்கள் அது வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து ரொம்ப கொஞ்சம் விட்டா மிலட்ரம் ஆகிடும், அது கொஞ்சம் விட்டா போச்சு, அது ஓவர் ஆகிடும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் இருக்கணும். சவுண்ட் இன்ஜினியரிங் மாதிரி எமோஷன் கண்ட்ரோல் இல்லைன்னா கேரக்டர் கெட்டு போயிடும், படம் கெட்டு போயிடும். அந்த படம் வந்து பல கனெக்ட் பண்ணிச்சு. இப்போ நான் வந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்போ வந்தேன், ஃபஸ்ட்டு சீன் மாத்திரம்தான் என்னோட சீன் ஞாபகம் இருந்தது. அடுத்த சீன் நான் எப்போ வந்துருப்போன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் எங்கே கனெக்ட் ஆகிட்டேன்னா, எங்கள் அப்பா பக்கத்து ஒரு 315, எங்கள் அம்மா 318, 2 பேரும் வந்து ஒரே நேரத்தில் ஆஸ்பத்திரி. யார் 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டி போக முடியுமான்னு தெரியல. இப்போ எனக்கு அந்த படம் பார்த்துக்கிட்ட போது நம்ம வந்து
கடமைக்கு செஞ்சோமா, சின்சியரான மனோட இருந்தோமா, இல்லை பொருளாதார சிக்கலை, இப்படி எனக்குள்ள ஒரு ஷாப் போட ஆரம்பிச்சிருச்சு. அதில் நான் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நான் ரொம்ப படம் போட அப்போ பல பேர்த்த பல விதமாக அந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிருச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் முன்ன பின்ன இருக்குது, ஆனால் ஒரு ஃபேக் எமோஷன் இல்லை அந்த படத்தில், அதனால கனெக்ட் ஆயிடுச்சு. அதுதான் அந்த படத்தினோட வெற்றி காரணம். எங்கேயுமே பொய் இல்லை, எல்லா கதாபாத்திரத்திலும் ஒரு உண்மை இருந்துச்சு. அப்படி பார்த்தா என் கதாபாத்திரம் தான் கொஞ்சம் காமெடியாக வந்துட்டு போயிடுச்சு. முதல்ல வந்ததுக்கும் ஃபினிஷ் பண்ணு பார்த்தீங்கன்னா லைட் வே போனது என்னுடைய கதாபாத்திரத்தோட படங்களில் இருக்கிற அந்த மருமக போனது வந்தது எல்லாத்துலேயும் வந்து இன்னும் நம்ம வந்து பணமும் பொருள் தேடுவதும் அல்லது வந்து கணவனை விட்டு ஒதுங்கி இன்னமும் குழப்பம் இருக்குமா. நம்ம வந்து இன்னும் பெண்களுக்கு என்ன சொல்லணும்ன்றதுல ஃபோக்கஸ் இல்லை. எவ்வளோ சொன்னாலும் ஒரு போதாமை இருக்கு. கரெக்டான பாயிண்ட் புதுசா வந்து சிக்கல்கள் வருது. போகல தனித்துவத்தை நம்ம இன்னும் வலியுறுத்த மாட்டோம். நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு ஊன்றுகோல், பணக்காரியா இருக்கணும், சொத்து சேர்த்துருக்கணும், இல்லை படிச்சிருக்கணும். அந்த எமோஷனல் பேலன்ஸுங்கிறது யாருக்கு வரணும், அது இன்னும் நம்ம ரீச் பண்ணல. இல்லை, கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்கான கருவியாக இல்லாமல் ஒரு கிராஸ் ரோடில் நம்ம நிற்கிற போது எந்த திசையை நோக்கி நம்ம பயணப்படணுன்றதுக்காக நம்ம கல்வி பயன்படும்னா அதுதான் கல்வியினுடைய ஆகச்சிறந்த பயன். இன்னும் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகலை சார் பெண்களுக்கு. இன்னும் கூடமா இப்போ இப்போ நீங்கள்லாம் வந்து அந்த 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 ஏரியாவுக்கு போகல. யூ பேலன்ஸ்ட் வெல் அண்ட் யூ ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கேரியர் அஸ் அ ப்ரொஃபஷனல் லாயர். யூ 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 கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு அது வந்து நீங்கள் வாழ்கிறது தான் உதாரணம். அதுக்கு வந்து நம்ம எவிடன்ஸ் தேட வேண்டியதில்லை. டக்குன்னு இன்றைக்கி வர்ற ஆளுகளில் நிறைய பேருக்கு வந்து எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தால் அல்லாடிடுறாங்க. அது ஒரு ஹோல் ஃபேமிலியை பாதிச்சிடும். அதிலிருந்து தங்களை கையாளக்கூடிய வந்து வரலைன்றது என்னோட பார்வை. நிறைய பேர்த்துக்கு அவங்க இப்போ நீங்கள் யூ ஆர் கேப்பபிள் டு ஹேண்டில் யுவர் செல்ஃப். அதான் உங்கள் சக்ஸஸ். நீங்கள் பெரிய கோடீஸ்வரியா, நீங்கள் பெரிய சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு ஜட்ஜ் ஆகுறீங்களா, அதெல்லாம் வேறு. அது வந்து ஜாப். இண்டிவிஜுவலாக ஹூஇ சுமதினா உங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணலைன்னா இந்த இடத்துல நீங்கள் இருக்க முடியாது. அந்த பாயிண்ட் தான் வரணும். ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, வெளியே வந்துட முடியுது. பயாலஜிக்கலாக ஆண்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. உமனுக்கு தேவை அது ஒன்று தான். அதுதான் என்னோட புரிதலாக இருக்கும். அது வந்து இன்னமும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கலாம் தாய் கிழவிலங்கிறது ஒரு ஆடியனா. ஆனால் ஃபேக்ட் இல்லை, எமோஷனில் பொய் கிடையாது. அது தாய் கிழவி பற்றி சொல்லப்பட்ட வரைக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு. எது தனித்துவம் என்பதில் இன்னமும் குழப்பம் இருக்கு. ஒரு பெண்ணின் தனித்துவம் என்பது தன்னை தான் கையாளுவது என்பது தான். எல்லா எமோஷன்லையுமே வந்து நீ ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். டக்குன்னு எவ்வளோ நம்ம பார்க்குறோம் ஷோவில், எவ்வளோ இம்பேலன்ஸ். சில விமன் கிளைண்ட் வரும்போது நான் அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சொன்னேன், யூ காட் அ ரைட் டு மேக் மிஸ்டேக், யூ ஆல்சோ ஹேவ் அ ரைட் டு மேக் மிஸ்டேக், ஸோ இட் இஸ் ஆல் ரைட். அதை விட்டுடு, அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுவும் மரபுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டுட்டு சாகுறாங்க. மரபு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வாழ்க்கை விதம் சொல்லப்பட்டிருக்கோம். நம்மளை நாமளே குதர்க்கப்படுத்திக்கிட்டு, நம்மளை நாமளே பனிஷ் பண்ணிக்கிட்டு, அதுக்கு இன்னொரு காரணம் கணவனா காசா பக்கத்தில் வேலை செய்கிறோன்னா என்ன பழி போட்டு எவ்வளோ மன உளைச்சல். அது ஒரு ஹோல் ஒரு ஜென்ரேஷன். தாய் பாதிக்கப்பட்டான்னா பின்னாடி நிற்கிற குழந்தையும் மாட்டிக்கிறோம். நீங்கள் இன்னொன்று இது இருக்குது கிராமப்புறங்களில், ஆண் விதவைகளால் குடும்பத்தை நேர்படுத்த முடியாது. ஆம்பளை செத்து போய் பொம்பளை இருந்தால் பிள்ளைகளை ஒழுங்காக படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை கொடுத்துருவாங்க. பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டம். இவன் எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு போனான்னா அந்த பிள்ளைங்க பல 100 உதாரணம் சொல்ல முடியும் என்னால். நான் பெண்களை உயர்த்தி பேசுறதுக்காக இல்லை, இதெல்லாம் வரலாறாக எவிடெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி இன்னமும் சினிமாவில் சொல்லப்பட வேண்டியதும் இன்னமும் விழிப்புணர்வோடு. அப்போது ஒரு அன்வான்டாக எக்ஸாகரேட்டட் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்து ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக படம் பண்ணுறதை விட ரியாலிட்டி கொண்டு போகணுன்றது என்னோட பார்வைமா எதிர்பார்ப்பு. ரொம்ப அந்த படத்தையே வந்து நீங்கள் டிஸ்பேஷனேட்டாக பேசியிருக்கீங்க. யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். எஸ். இருந்தாலும் நீங்கள் அதை தள்ளி நின்று உங்களால் அதை பார்த்து அதை நிறை குறைகளோடையும் குறைன்னு கூட சொல்ல வேண்டாம், இன்னும் என்ன கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுல எங்க அம்மா இருக்கா, எங்க அம்மாவோட அம்மா இருக்கா, எங்க அத்தை இருக்கா, என் மாமியார் இருக்காங்க. பவுனு தாய்க்குள்ள பல கதாபாத்திரங்களை நான் கடந்திருக்கேன். பவுனு தாய்க்குள்ளேயே பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் இருந்த எந்த கேரக்டருமே நாங்கள் பார்க்காத கேரக்டர் இல்லை. அது எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து அந்த பையன் வயசுக்கு அவன் அவ்வளோ தூரம் பண்ணதுன்றது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லா மணிகண்டன் வந்து காக்கா முட்டையில் ஒரு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இதுவோ இல்லை ஒரு கடைசி விவசாயில நமக்கு ஒரு வித்தியாசமானது காமிச்சாரு. அந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங் ஆண்டவன் கட்டளை கூட ரொம்ப அருமையான படமா, ரொம்ப அருமையான படம். ஒரு 150 ரூபா செலவில் முடிக்கிறதுக்கு ஏன்டா அப்படி அலைஞ்சு வர்றீங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையான படம். மணிகண்டனோட பாருங்க, மணிகண்டன் கடைசி விவசாயம் நம்ம பேசினோமே, ஏன் அது அங்கீகரிக்கப்படலை, ரீச் ஆகலையே. கடைசி விவசாயியும் புஷ்பாவும் கரெக்டாக நம்ம உழைச்சே சொல்லலாம். புஷ்பா 1 வருது, ஏன் சொல்கிறியா மாமா, ஊ சொல்கிறியா மாமா. அன்னைக்கு எனக்கு வேறொரு படம் ஆடியோ ரிலீஸ். அந்த டிஸ்ட்ரிபியூட் தேட்டரு ரெப் இருக்காருல்ல, அவர் எங்கள் கூட உட்காந்துருக்காரு.
ஸோ என்னது இது, இது ஓகே இது ஓகே, நீ என்னையா அப்படின்னு. அண்ணே கடைசி விவசாயிக்கு நேற்று 32 பேருண்ணே, புஷ்பா பாருங்கண்ணே அநேகமாக 30 கோடி ரூபா கிராஸ் பண்ணுறாங்கண்ணே. சொல்றியா மாமா ஒரே பாட்டு 30 கோடி, கடைசி விவசாயி 30 பேர். நான் வந்து எதுவி முனைக்கு சொல்லலை, இது ஃபேக்ட். இப்போ இது நம்ம எங்கே யாரை குறை சொல்கிறது? கடைசி விவசாயிலாம் வந்து அது வந்து ஒரு படம் இல்லை சார், அது ஒரு பாடம் ஆக்சுவலாக. ஏன் வரல? விவசாயியே பார்க்க மாட்டானே. ஃபேண்டசி தேவைப்படுதுமா, ரியாலிட்டி யாரும் பார்க்குற விருப்பம் இல்லை. அரசியலில் கூட இந்த ஃபேண்டசி தேவைப்படுது இல்லை சார்? அஃப்கோர்ஸ் ஃபேண்டசி இல்லைன்னா அந்த ஃபேண்டசியை சரியா முன்வைக்கிறவங்களால தான் வந்து ஏன் வருஷம் தீபாவளியும் பொங்கலும் மாறி மாறி வருது? ஃபேண்டசி தான், ஃபெஸ்டிவல்ஸே ஃபேண்டசி தானம்மா, இல்லைன்னா அது ட்ரை ஆகிடுவோம்ல. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஃபேண்டசி தேவைப்படுதுன்னு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சாங்க. அதுவும் ஒவ்வொரு மாதத்துக்கும் பௌர்ணமியை ஒட்டி ஒரு ஃபேண்டசி வந்தது, அதுவே திருவிழாக்களாக மாறிடுச்சு. நீ இன்னொரு செல்ஃப் சீட்டிங் கவனிச்சிங்களான்னு தெரில. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் போய் திருப்பி ஜனவரி ஆரம்பிக்கிறோமா, போனது திருப்பி வருதா? ரைட்டு, 1ஆம் தேதி 2ஆம் தேதி போயிட்டு 31 திருப்பி வருதா? இப்போ என்ன போயிட்டு யூட்டன் அடிச்சா வந்துகிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒரு சீட்டிங். நமக்கு ஃபேண்டசி தானே, காலண்டர் ஃபேண்டசி, லாஜிக் கிடையாது. 26, 27, 28. ஆமாம்மா, காலண்டர் ஃபேண்டசி, கடிகாரம் ஃபேண்டசி. சுற்றி திருப்பி நாளைக்கு 5 மணி, நேற்று 5 மணி, நாளாண்டைக்கு 5 மணிலாம் என்ன விளையாட்டா? அது வேற 5, இது வேற 5, நம்பர் தான் ஒன்று, கடந்தல் போயிட்டு இருக்கோம். ஃபேண்டசி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. நம்ம ரொம்ப ட்ரை ஆகிடுவோம், நமக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு மாதிரி மரண தண்டனை கைதி மாதிரி ஆயிடுவோம் எல்லாரும். புதுமையாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. மரண தண்டனை கைதின்னு நீங்கள் சொல்கிற பொழுது கைதி, கோர்ட்டு, வழக்கு, விசாரணை அப்படின்னும் போது வெற்றிமாறன் சார் ஞாபகம் வரார். ஆமாம், வெற்றிமாறனை பற்றி உங்களுடைய இம்ப்ரெஷன்? வெற்றிமாறன் மணிவண்ணன் சாரோட இன்னொரு வெர்ஷன்மா. மணிவண்ணன் சாரோட சினிமா அப்ரோச்சு இன்னொரு வெர்ஷன். விடுதலை 1 வந்து ரீச் ஆன அளவுக்கு விடுதலை 2 வந்து நிறைய விமர்சனங்கள் ஆளாயிடுச்சு. அது வந்து மஞ்சு வாரியர் கேரக்டர், விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து நிறைய குழப்பம். என்னென்னா, ஒரு படத்தை வந்து தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைரக்டர் ரெடி ஆகும் போது இந்த 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 சர்க்கிள் மாட்டிக்கிறோம். ஏன்னா அவருக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுருச்சு, இதோட அதை கனெக்ட் பண்ணி அதோட இதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது மாட்டுது. பார்க்கலாம் அடுத்த படங்கள். ஏன்னா அது தவிர்க்க முடியாமல் மாட்டிக்கிச்சு. அது ஃபிக்ஸ் ஆகி தனியாக எல்லாரும் நாங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு அவர் மொத்தம் தனியாக ரூம்குள்ள விட்டு எல்லா பேரும் வெளியே ஓடி போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு டைரக்டர்கிட்ட மொத்தமாக வந்து மாட்டும்போது அந்த கால சூழல் உட்காந்து தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சு சரி பண்ண முடியாத தேட்டருக்கு போய் ஆகணும். அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறல வியாபார சூழல் அது வந்து கொஞ்சம் இருக்குது. பட் வெற்றிமாறன் வந்து ரொம்ப சின்சியரான டைரக்டர். அப்புறம் நடிக்கிறவங்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. ஒரு வாட்டி கொடுத்துட்டு டயலாக் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை இந்த இடத்துல கையை தூக்கு, இந்த இடத்துல காலை தூக்குன்னு சொல்ல மாட்டாப்புல. நீ என்ன நினைக்கிறீங்களோ செய்யலாம். இப்போது மணிவண்ணன் சாரை பற்றி சொல்லும்போது அவருடைய ரீடிங் ரொம்ப வைடு. நீங்கள் வெற்றிமாறன் சாரோட ரீடிங்கு இஸ் இட் சர்க்கன்ஸ்கிரைப்டு டு ஃபிலிமி புக்ஸ் பற்றி ரீடிங்கா இல்லை எல்லா சப்ஜெக்டும் படிப்பார். அது இப்போ அதுக்கான அவகாசம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நான் புத்தகம் பாலுமேந்திரா சாரோட ஸ்கூலில் எல்லா பேரும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா அங்கே உங்களை வந்து அசனலாக சேர்க்க மாட்டார். பாலுமேந்திரா சார் வந்து வெரிபிக் ரீடர், ஃபெனட்டிக் ரீடர். வெரிபிக் ரீடர்ன்றது வார்த்தை இல்லை, ஃபெனட்டிக் ரீடர். இப்போ நம்ம சுகா கேட்டிங்கன்னா சொல்லுவேன், தனி பயோகிராஃபி எழுதலாம். படிப்பு வந்து புத்தகம் படிக்கணும், படிச்சுட்டு சொல்லணும், இந்த கதையை படிச்சுட்டு வான்னு சொல்லுவார். நான் அவர் ஸ்கூல்லனால படிப்பு ஹீஸ் ஒயிட் திங்கர் தான். வெற்றிமாறன் வந்து ஒரு இப்படி கடிவாளம் கிடையாது, ஒயிடு. அதனால தான் சமையல் வந்து ஃபிலிமில் அந்த குழப்பம் எங்கேயாவது வந்து மாற்றி ஒரு ஃபோக்கஸில் போயிடும், மிஸ் ஆகும். அதுக்கு வந்து கால சூழல் வந்து அதை உட்காந்து வடிவமைச்சு மாற்றி இதை தூக்கி அதில் போட்டு. ஏன்னா இது ஒரு ஸ்கிரிப்டுங்கிறதுமா எத்தனை ஏற்ற இறக்கங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் வரும், அது எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒரு மேஜிக்மா. அந்த மேஜிக்கு ஒரு டியூரேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் நீங்கள். கரெக்ட். அது வந்து ஒரு தவறை ஜஸ்டிஃபை பண்ணுறக்காக சொல்லலை, இதுதான் யதார்த்தம். அப்படி எங்கேயாவது சிக்கிறமே தவிர அப்கமிங் ப்ராஜெக்டில் இப்போ அவருக்கு தெரியுமில்ல, நம்ம இன்னொரு தடவை இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு தெரிய முடியாது. அப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு நல்ல ஒரு எனர்ஜிக் டைரக்டர் வரலாம். நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் எதனா யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அப்படி நான் எதுவும் நினச்சதில்லை. நீங்கள் என்னவா இருந்தாலும் இந்த கேரக்டர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ளே தள்ளுபடி உண்டா? இப்போ சில கதாபாத்திரங்கள் வந்து அவலச்சுவை சார்ந்ததாக இருக்கும். அவரை வந்து ஒரு கொள்கைவாதி, அந்த கொள்கைவாதியினுடைய மனைவி வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக விபச்சாரம் பண்ணான்னு ஒரு சீன் சொல்கிறான்னு வச்சுங்களேன், நான் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்டா ஒரு கொள்கைவாதின்னு அடையாளப்படுத்துகிற மனைவி விபச்சாரி ஆகித்தான் அவள் காப்பாற்றுறான்னா நீங்கள் யாரை கேவலப்படுத்துறீங்க? அதை மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க, அவலச்சுவையாக இருக்கும், அறத்துக்கு புறமானதாக இருக்கும். அதை வந்து நான் ஒத்துக்கிறது இல்லை, அவங்களோட ஆர்கியூ பண்ணுறதில்லை. ஏன்னா நான் சொல்லி அவங்க கேட்க போகிறதில்ல.
வந்துடுறது. அந்த மாதிரி கதாபாத்திரங்களை நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறது இல்லை. அது நடிப்பாக தான் இருந்தால் கூட கொஞ்சம் சுடும். என்னால் அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதை பர்சனலாக பார்த்துருவேன். எனக்கு அது வந்து ஒருத்தன் போராளிங்கிறான், ஒருத்தன் கொள்கைனா அவன் குடும்பத்தை விட்டு வேற ஒன்றுக்கு போடுறான், ஏன் அவன் முன்னாடி போய் விபச்சாரம் பண்ணி கொள்கையை காப்பாற்றணும், அந்த ஒரு கேள்வி வரும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி சில ராவாக இருக்கும்ல, ஒத்துக்கிறது இல்லை. தமிழக அரசியல், தேசிய அரசியல், நீங்கள் கூர்ந்த அரசியலை கவனிக்கிறவர் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக அரசியலையும் தேசிய அரசியலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? இது எல்லாமே ஒரு மெலட்ரமிக் இது ஏரியா மாதிரி. பாலிட்டிக்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் நேஷனல் பாலிட்டிக்ஸு, ஸ்டேட் பாலிட்டிக்ஸுங்கிறது எதை வச்சு பிரிக்கிறது? நம்ம இந்தியன், ஐமா இந்தியன் பாஸ்போர்ட் லெட்டர், நான் ஒரு குடிமகன், இந்திய குடிமகன் தான், என்னுடைய தமிழ் தாய்மொழி. இது அரசியல் போகும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தேசிய கட்சி, மாநில கட்சிங்கிறது யார் அதிகாரம் பண்ணுறன்றக்காக அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க. ஒரு குடிமகனாக என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது. இது எது நடந்தாலும் அவங்கள பேச போகிறதும் இவங்கள பேச போகிறதும் மக்கள்கிட்ட இருந்து தங்களை யார் ஆட்சி புரியறதுக்காக, பவர் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க யாராவது பிளக் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க மக்கள்கிட்ட. எல்லாரும் ஒன்று தான். இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட்டட் திரைக்கதை திருப்பி நடக்குது. அதையும் எல்லாரும் உட்காந்து ஆமாம் ஆர்கியூ பண்ணிட்டு ஒரு குடிமகன் ஒரு தேர்தலில் வாக்களிக்கிற போது கட்சியின் அடிப்படையில் வாக்களிக்கணுமா, நிற்கிற கேண்டிடேட் அடிப்படையில் வாக்களிக்கணுமா, இல்லை ஒரு கட்சியினோட சித்தாந்தத்தின் அடிப்படையில்? அப்போது உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.